Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 12th நீட் பயாலஜியில ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ல வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் மெச்சர் ஆம்பர் அண்ட் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்றத நான் அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்தரில் 4 வால் லேயர்ஸ் வந்து இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா எபிடர்மஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்ட் டபீட்டம். ஸோ மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஆர் மெச்சர் ஆம்பரை சுற்றி எவ்வளவு வால் லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு நீட் எம்சிக்யூல கேட்கலாம். மொத்தம் 4 இருக்கு. அண்ட் அதோட நேம்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா எபிடர்மஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்ட் டபீட்டம். ஸோ இந்த நேம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி இதில் எது வந்து வால் லேயர் இல்லை இதில் எது வால் லேயர் கிடையாது அந்த மாதிரி டைப் ஆஃப் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நீட் பயாலஜியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எபிடர்மஸாக இருக்கட்டும், எண்டோதீசியமாக இருக்கட்டும், மிடில் லேயராக இருக்கட்டும், எங்களோட மெயின் ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் தான். அண்ட் இவங்க வந்து டெஹிசன்ஸ் ஆஃப் ஆம்பர். டெஹிசன்ஸ் ஆஃப் ஆம்பர் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெண்டைக்காய் வந்து நீங்கள் பார்க்கும்போது சில வெண்டைக்காய்லாம் அந்த செடியிலே இருக்கும்போது கொஞ்சம் வெடிச்சு செதறின மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸை டெஹிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்தர் அந்த மாதிரி வெடிச்சு செதறும் போது மட்டும்தான் நம்மளோட போலன் கிரெயின்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி பாலினேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸ்க்காகவும் எபிடர்மஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் இது எல்லாமே ஹெல்ப் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நீட் எம்சிக்யூவாக கேட்கலாம் அப்படின்னா எந்த வால் லேயர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் டெஹிசன்ஸ் ஆஃப் ஆம்பருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட டபீட்டம். டபீட்டம் பார்த்தீங்கன்னா இன்னர்மோஸ்ட் வால் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெவலப் ஆகிற போலன் கிரெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுற நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது யாரு அப்படின்னா இந்த டபீட்டம் தான். இந்த டபீட்டம் பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் வந்து இருக்கு. புரோட்டோபிளாசம் அப்படின்றது சைட்டோபிளாசம் வித் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ். இந்த டபீட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸாகவும் இருக்கலாம், அதை யூனி நியூக்ளியேட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒன்றை விட அதிகமாக இருக்கிற நியூக்ளியஸாக இருக்கலாம், அதை நம்ம பாலிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் சிலபஸ் புக்கில், தமிழ்நாடு சமச்சீர் கல்வி சிலபஸில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் அதிகமாகவே இருக்கு. இதில் வந்து திக்கான சைட்டோபிளாசம் இருக்கு அண்ட் மோர் தென் 1 நியூக்ளியஸ் வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆந்தர் வந்து யங் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரே மாதிரி இருக்கிற காம்பேக்டா அரேஞ்ச் ஆகியிருக்கிற டிஷ்யூஸ் வந்து இருக்கும். அந்த டிஷ்யூஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைக்ரோஸ்பெராஞ்சியம்லையும் சென்டர்ல இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ வந்து லொக்கேட் ஆகியிருக்கும். இதை பேஸ் பண்ணி இதுக்கப்புறமா என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்ரோஸ்பொராஞ்சியமோட ஸ்ட்ரக்சர். அண்ட் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நீட் எம்சிக்யூவையும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் எம்சிக்யூ என்னன்னு சொல்லணும்னா ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. எந்த டிஷ்யூ வந்து ஒவ்வொரு ஸ்பொராஞ்சியம்க்கும் சென்டர்ல ஆக்குப்பை ஆகியிருக்கு, இல்லைன்னா ஆந்தர் யங்கா இருக்கும்போது என்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து இருந்தது, அதுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனல் கம்யூனிட்டி டேப்ல மீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் நீட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டெய்லியும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரியும் இருக்கும் அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும்
உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.